மினசான் கொன்னிச்சிவா ஜா இக்கிமாஷோ. பொதுவாக ஒரு மொழியை நம்ம கற்றுக்கும்போது இந்த 4 விதங்களாக நம்ம கற்றுக்குறோம். குழந்தையா இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு மொழி நம்ம பழகுறோம்? ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறோம், அதுக்கப்புறம் 1-2 வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் படிக்கிறோம். ஸ்கூல் போகும்போது எஸ்பெஷலி படிக்க சொல்கிறாங்க. கடைசியாக ரைட்டிங். ஸோ இந்த ஆர்டரில் ஒரு மொழியை நம்ம கற்றுக்கும்போது ஒரு குழந்தை கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மின்னணு நிஹோங்கோ அப்படின்ற புத்தகமும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எளிதான சென்டென்சஸ், வாக்கியங்கள் அங்கே உபயோகப்படுத்தியிருக்காங்க. என்னடா இந்த வகுப்பு முழுக்க ஒரே மாதிரி வாக்கியங்கள் சொல்கிறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, அந்த மாதிரி போகுதுன்னு நினைக்க வேண்டாம். படிப்படியாக மொழியோட ஆழம், கிராமர், காஞ்சி இதெல்லாமே அதிகமாயிட்டே வரும். நம்ம எப்படி 1வது படிக்கும்போது தமிழில் கற்றுக்குறோம், ரொம்ப எளிமையான பாடங்கள் 1ஆம் வகுப்பில் இருக்கும், அடுத்து 2வது கொஞ்சம் அதிகமாகும், 3வது அதிகமாகும். ஸோ அப்படித்தான் இந்த மின்னணு நிஹோங்கோ புத்தகமும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இங்கே நான் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் அதனோட அடிப்படையில் சொல்லித்தரோம். 250 காஞ்சி மனப்பாடம் பண்ணிக்கங்க, இதுதான் கிராமர் பேட்டர்ன் அப்படின்னு தனித்தனியாக சொல்லாமல் பாடங்களாக ரெகுலராக கிளாஸ் போய் படிக்கிற மாதிரியே படிச்சுக்கிறோம். என்ன கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க, சில சமயம் போர் அடிக்கலாம், பட் இருந்தாலும் லாங்குவேஜ் ஆர்வம் இருந்ததுன்னா அதை கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துடலாம். போன கிளாஸில் இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் பார்த்தோம். சொரேவா நான் நோ ஹோன் டெஸ்கா. சொரேவா நான் நோ ஹோன் டெஸ்கா. நான் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கான பதில் கொரேவா ஜி தோ உ ஷா. ஜிதோ ஷா. ஜிதோ ஷா நோ ஹோன் டெஸ். கொரேவா ஜிதோஷா நோ ஹோன் டெஸ். அது எதனுடைய புத்தகம், எதனை பற்றிய புத்தகம்? சொரேவா நான் நோ ஹோன் டெஸ்கா. கொரேவா ஜிதோஷா நோ ஹோன் டெஸ். இது காரை பற்றிய புத்தகம். கொரேவா ஜிதோஷா நோ ஹோன் டெஸ். இது காரை பற்றிய புத்தகம். அடுத்த ஒரு உரையாடல் பார்ப்போம். கைவா அப்படின்னு சொல்கிறோம். பீட்டர் பெத்தேரோ புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் போயிருக்காரு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பெத்தேரோ சுமிமாசேன். குமாரு ஹை தோனத்தா டெஸ்கா. பெத்தேரோ டி இச்சி நீ சான்னோ பெத்தேரோ டெஸ். கொரிகரா உசேவானி நரிமாஸ். தோசோ யோரோஷிக்கு ஒனிகாய்சிமாஸ். குமார் கொச்சிரா கோசோ யோரோஷிக்கு. இனி வரக்கூடிய பாடங்களில் தேவையான இடங்களில் மட்டும் நான் தமிழில் சுட்டி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒன்ஸ் அகெயின் பாருங்கள். பெத்தேரோ சொல்கிறாரு, சுமிமாசென். இந்த சுமிமாசென் அப்படின்றது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவரோட கவனத்தை நம்ம சைடு கூப்பிடுறோம். அடுத்த லைன் ஹை தோனத்தா டெஸ்கா. ஹை தோனத்தா டெஸ்கா. யாரு இல்லையா? தோனத்தானா யாரு? எஸ், யாரு இது? D123 பெத்தேரோ டெஸ். D123 அந்த வீட்டில் இருந்து பீட்டர். கொரிகரா ஒசேவானி நரிமாஸ். இந்த ஒசேவானி அப்படின்றது ஒரு பொலைட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப்பனீஸ் வேர்டு. அதுக்கான டைரக்ட் மீனிங் நமக்கு கரெக்டாக தெரியாது, மொழிபெயர்க்க முடியாது. ஸோ என்னை பற்றிய அக்கறைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. ஏன்னா இப்போ தான் நம்ம பழக போகிறோம். பக்கத்து வீட்டுக்காரன்றதுனால நம்மளை பற்றி அவர் கேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். கொரிகரா ஒசேவானி நரிமாஸ். தோசோ யோரோஷிக்கு ஒனிகாய்சிமாஸ். இந்த தோசோ யோரோஷிக்கு ஒனிகாய்சிமாஸ் ஆல்ரெடி முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருக்கோம். இப்போ குமார் அதுக்கான பதில் சொல்கிறாரு, கொச்சிரா கோசோ யோரோஷிக்கு. மீ டூ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதனோட ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக சொல்லணும்னா மீ டூ, எனக்கும் உங்களை மாதிரி என்னை பற்றிய அக்கறைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது குமார் சொல்கிறாரு. இந்த பாடத்தில் கொக்கோ, அசக்கோ, தோக்கோ. கொக்கோ, அசக்கோ, தோக்கோ. கொக்கோ அப்படின்னா இங்கே, அசக்கோ அங்கே,
தோக்கோ எங்கே. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஓ தே ஆ ரா இ, ஒத்தே அராய், ஒத்தே அராய் வா அசக்கோ தெஸ். ஒத்தே அராய் அப்படின்னா கழிப்பறை, ரெஸ்ட் ரூம், அங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கழிப்பறைன்னு ஒன்று ஞாபகம் வருது. ஜப்பானில் வந்து எங்கே போனாலும், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், பார்க்கு, இந்த மாதிரி பொதுவான இடங்கள் எங்கே போனாலும் கழிப்பறைக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா மக்கள் அவங்களுடைய அத்தியாவசிய தேவை இல்லையா, அதனால் அதை ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எங்கே போனாலும் நமக்கு ரெஸ்ட் ரூம் போகிறது வந்து ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. அதுவும் சுத்தமாகவும் இருக்கும். இப்போ ஒரு மால் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்கே போனாலும் ஜப்பானில் கழிப்பறை வசதிகள் ரொம்ப அருமையானதாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா தே தே அப்படின்னா இந்த காஞ்சி சிம்பல், அதுனா கை அப்படின்னு அர்த்தம். அராய், இந்த இது இருக்குல்லையே அராய் அப்படின்னா கழுவுறதுன்னு அர்த்தம், கை கழுவுறது. ஆக்சுவலாக டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணினோம் அப்படின்னா, ஆனால் இதை ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும்போது தெராய் அப்படின்றத கழிப்பறை. டாய்லெட்டுக்கு இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணுறாங்க, அது பின்னாடி பாடங்களில் நம்ம பார்ப்போம். தொயிரே, தொயிரே அப்படின்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள், சி இன் டோக்கியோ. டோக்கியோ, டோக்கியோ வந்து கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். ஷின் அப்படின்னா இந்த காஞ்சிக்கு என்ன அர்த்தம்னா புதுசு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக புல்லட் ட்ரெயின் வந்து ஜப்பானில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புதுசாக அதுக்குன்னு ரயில்வே ட்ராக்ஸ் போட்டாங்க. அதனால் அந்த ஸ்டேஷன் பேரை என்னன்னு வச்சுட்டாங்க, ஷின் டோக்கியோ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஷின் டோக்கியோவா தோக்கோ டெஸ்கா, ஷின் டோக்கியோவா தோக்கோ டெஸ்கா, ஷின் டோக்கியோவா அசக்கோ டெஸ், ஷின் டோக்கியோவா அசக்கோ டெஸ். ஷின் டோக்கியோ எங்கே இருக்கு, ஷின் டோக்கியோ அங்கே இருக்கு. ஸோ ஷின் டோக்கியோவா தோக்கோ டெஸ்கா, ஷின் டோக்கியோவா அசக்கோ டெஸ். அடுத்த எக்ஸாம்பிள், ஓ குனிவா. ஓ குனி, இந்த காஞ்சி வந்து குனி அப்படின்னா கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். அந்த கண்ட்ரிக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம், முன்னாடி ஓ அப்படின்னு சேர்த்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அப்போ கண்ட்ரி அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இதுலையா ஒருத்தருக்கு, அப்போ அதுக்கான ரெஸ்பெக்ட் ஓ குனி அப்படின்னு சொல்கிறாங்க. குனின்னாவே கண்ட்ரி தான், ஓ குனி அப்படின்றது இன்னும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ ஜப்பான் நான் போனேன் அப்படின்னா நம்ம ஃபாரினர்னு அவங்களுக்கு தெரியும், அப்போ நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஓ குனிவா தோச்சிரா டெஸ்கா, ஓ குனிவா தோச்சிரா டெஸ்கா, குனிவா இந்தோ டெஸ், ஓ குனிவா இந்தோ டெஸ். உங்களுடைய நாடு இங்கே, இங்கே உங்களுடையன்றது அண்டர்ஸ்டுட், இங்கே காட்டலை. நாடு இங்கே, தோச்சிரான்னா இங்கே, நாடு இங்கே, உங்களுடைய நாடு இங்கேன்னு அர்த்தம். என்னுடைய நாடு இந்தோ ஆகும், இந்தியா ஆகும். இந்தியாவுக்கு வந்து இந்தோ அப்படின்னு எழுதுறாங்க ஜப்பனீஸில், இது கத்தக்கனா, இ இந்தோ. ஒகுனிவா இந்தோ டெஸ். சொனோ குட்சுவா இக்குரா டெஸ்கா, சொனோ குட்சுவா இக்குரா டெஸ்கா. குட்ஸு அப்படின்னா ஷூ, குட்ஸு ஷூ. கொனோ குட்சுவா சென்யன் டெஸ், இது அண்டர்ஸ்டுட் இல்லையா. கொனோ குட்சுவா சென் 1000, சென்யன் டெஸ். சொனோ குட்சுவா இக்குரா டெஸ்கா, இக்குரா அப்படின்னா எவ்வளவு, அந்த ஷூ எவ்வளவு, அந்த ஷூ எவ்வளவு, அந்த ஷூ சென்யன் டெஸ், 1000 எண். எண்ன்றது ஜாப்பனீஸோட கரன்சி, இந்தியாவோட கரன்சி ருப்பின்ற மாதிரி ஜாப்பனீஸ்க்கு வந்து எண். ஓகே, அப்போ சொனோ குட்சுவா இக்குரா டெஸ்கா, சொனோ குட்சுவா சென்யன் டெஸ். அடுத்த உதாரணம், ஏ ரே பே தா, எரேபேத்தா, எரேபேத்தா. இது வந்து எலிவேட்டர், லிஃப்ட் ஆக்சுவலாக, அதனுடைய கத்தக்கனா வடிவம். ஏ ரே பே, இது நீட்டி சொல்லணும் இல்லையா, பே தா, எரேபேத்தா வா தோச்சிரா டெஸ்கா. தோச்சிரா ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். எரிபேத்தா வா தோச்சிரா டெஸ்கா, எரிபேத்தர் வா அச்சிரா டெஸ்.
எலிவேட்டர் எங்கே இருக்கு? எலிவேட்டர் அங்கே இருக்கு. எலிவேட்டர் வா தோச்சிரா டெஸ்கா? எலிவேட்டர் வா அச்சிரா டெஸ். அங்கே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ் தான் இந்த லெசன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். எனவே இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஜாப்பனீஸ் கற்றுக்க போகிறோம். இது எல்லாமே சிம்பிள் கிராமட்டிக்கல் ஃபார்மட்ஸில் தான் இது வரைக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். மின்னணு நிஹோங்கோ புத்தகத்தில் நான் 3வது பாடத்தில் இருக்கேன். இது மாதிரி 25 பாடங்கள் நம்ம வீடியோக்கள் மூலமாக கவர் பண்ண போகிறோம். ஓகே, கொரே தே ஓரிமாஸ். ஒட்ஸ்காரே சமா டெஸ். தேங்க்யூ.